தமிழக அரசு அறிவிச்சிருக்க தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் பத்தி தான். 755 கோடி ரூபா நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 4,42,000 குழந்தைகள் பிறக்கும்னு பிரிடிக்ட் பண்ணிட்டு அத டெண்டரா விட்டுருக்காங்க. இப்ப ஜாய் ஆலுகாஸ் வந்து வெறும் 1 பைசா, அதாவது செய்கூலி, சேதாரம், வரி வகைகள் இதுக்கெல்லாம் சேர்த்து வெறும் 1 பைசா மட்டும் தான் கோட் பண்ணி அவங்க அந்த டெண்டர்ல அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, 755 கோடி ரூபா 4,42,000 கிராம் தங்கத்துக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட 17,000 ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க. இது பேர் ஹெட்ஜிங் சொல்லுவாங்க. இன்னைக்கு தேதி 14,500 ரூபாய் தான் தங்கத்தோட விலை. ஆனா அவங்க 17,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு 25,000 ரூபாய் ஆனா கூட இந்த கொடுக்குற நம்பர்ல மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்ஜிங் பண்ணிட்டாங்க கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து ஜாய் ஆலுகாஸ் வெறும் 1 பைசா கோட் பண்ணிருக்கு அப்படின்னா அவங்க நஷ்டமா அப்படின்னா கண்டிப்பா நஷ்டம் தான். இப்போ ஒரு மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5% அல்லது 6% குறைஞ்சபட்சம் வரும். அது போல வரி வகைகள் இருக்கு, அது டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. கிட்டத்தட்ட 8ல இருந்து 9% வந்து நம்ம ஜாய் ஆலுகாஸுக்கு அது லூஸ் ஆகும். அந்த ஒரு வியாபாரி ஏன் லூஸ் பண்றாரு அப்படின்னா எதை கெயின் பண்றதுக்காக லூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த பேர். ஏன்னா ஒரு இப்போ வந்து கிட்டத்தட்ட 450 கிலோ தங்கம் அவங்க ப்ரொக்யூர் பண்ற மாதிரி இருக்கும். 450 கிலோ தங்கத்துக்கு கிட்டத்தட்ட 40 கிலோ தங்கத்தை அவங்க வந்து செய்கூலி சேதாரமா அவங்க லூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் அவங்களுக்கு லூஸ் ஆகும். யாருக்கு? ஜாய் ஆலுகாஸ்க்கு. இந்த திட்டத்தின் மூலமா ஒரு புல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இப்ப விளம்பரங்களை வந்து புஷ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, புல் ஸ்ட்ராட்டஜி. புஷ் ஸ்ட்ராட்டஜியின் மூலமா நிறைய தகவல் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த 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 இதான் எங்களோட தங்கம் அப்படின்னு சொல்லி விவரமா சொல்லிட்டு இருப்பாங்க. புல் ஸ்ட்ராட்டஜியோட மக்களோட அட்டென்ஷன் அவர் கெயின் பண்றது. 4,42,000 வீட்டுக்கு ஜாய் ஆலுகாஸோட தங்கம் போகும். ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் யாரு? சிஎம் நம்முடைய முதல்வர் விஜய். அவர் முன்னாள் பெரிய நடிகர் இல்ல, அவர் வந்து அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பாரு. நிறைய பேருக்கு ஜாய் ஆலுகாஸ் உலகம் ஃபுல்லா பேசுவாங்க. அது மூலமா கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கெயின். ரெண்டாவது வந்து 4,42,000 பேருக்கு தங்கம் போது அதுல 1% பேரு திரும்பி ஜாய் ஆலுகாஸுக்கு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேருக்கு மேல வருவாங்க. அவங்க ஒரு ஆள்கிட்ட 10,000 ரூபாய் லாபம் வச்சா கூட அதுவே 50 கோடி ரூபாய் வந்துடும். ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஜாய் ஆலுகாஸ் எடுத்திருக்காங்க. இப்ப என்னன்னா 755 கோடி தங்க விலை தான் கவர்மெண்ட் கொடுக்க போகுது. ஆனா எல்லாருக்கும் மோதிரம் கிடைக்க போகுது. அது சின்ன குட்டி பிள்ளைகளுக்கு மோதிரம் கிடைக்க போகுது. அது ஒரு வின்னு. அரசாங்கம் வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதியை செய்ய போறாங்க. அது ஒரு வின்னு. அடுத்து ஜாய் ஆலுகாஸ் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அவனுக்கு ஒரு பெரிய விளம்பரம் கிடைக்க போகுது. அது ஒரு வின் 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 சொல்லலாம். இது மூலமா அவனுக்கு பயங்கரமான சேல்ஸ் கூடுச்சுன்னா ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூஸ் அந்த அந்த இதுலயே வந்து அவங்களோட இது ஒரு கேஸ் ஸ்டடியாவே நாளைக்கு வந்துடும். இந்த வகையில பார்க்கும்போது இந்த திட்டம் நல்ல திட்டம் தான். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கெயின் கிடைக்க போகுதுல்ல, அதனால இதை வரவேற்போம். இன்னும் பேசுவதற்கு வணக்கம். வாழ்க வளமுடன்.